டாக்டர் பாபு அவர்களும் திருமணம் ஆனானின் டாக்டர் ஜெகதீஷ் அவர்களும் சந்தித்துள்ளார்கள். யார் பாடி போறார்? விசாரணை டீம் விசாரணை பேசுற திருமணமான அணியின் கேப்டன் லாரன்ஸ் அவர்கள் இப்பொழுது முதலாவதாக பாடி சென்றுள்ளார். அண்ணன் ஜகன் சிங்கப்பூர் சீர்பாயிரா காலை பிடிச்சிருவாங்க, அடிச்சுவாங்க. இது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் மன்ற சங்க தலைவர் வினோத் அவர்கள் இப்பொழுது பாடி சென்றுள்ளார். அங்க போனா பிடிக்கா ஒடுங்க வச்சுக்கிறோம். பிடிச்சது முழு அதுக்கான நல்ல சொல்லுவோம். பிடிச்சிக்க அஜித் அவர்கள் 4 நபர்களை தூக்கி இப்பொழுது வருவார். வாய்ப்பே இல்லை. திருமணமான அணியின் டாக்டர் லாரன்ஸ் அவர்கள் சீர்காழியா பசங்க வெளியே போயிடுறாங்க. சரி முதல்ல ஒத்த கால் லைன்ல போட்டாலும் அவுட். ராபின் அவர்கள் இப்பொழுது துள்ளி துள்ளி பாடுகிறார். சுறுசுறுப்பாக விரைந்து பாடுகின்றார். அவுட். ஒரு கால் போனாலே அவுட் தான். சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பாடியுள்ளார். அடிச்சவங்க தூங்க சண்டை வேண்டாம், போட்டு அவ்வளவுதான், பிடிச்சா விட்டுருங்க. தினேஷ் அவர்கள் இப்பொழுது பாடியுள்ளார். இப்படி ஆடதான வந்திருக்கவா, சிரிச்சுட்டே வா. அடி அடி தூக்கு அடிக்கணும். தினேஷ் 2 தான் அடிச்சு போனோம். இப்பொழுது லாரன்ஸ் அவர்கள் இளைஞர்களிடம் தன்னுடைய திறமையை காண்பிக்க இருக்கிறார். உங்களை பிடிக்கணும், உங்களை அடிக்கணும். சரி, விளையாட்ட பாருங்க.
அஜித் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் கபடி போட்டியில் இளைஞர்களே முன்னணியில் உள்ளனர். பார்த்து பதமாக இளைஞர்கள் இருக்கவும். டெக்னிக் அடிச்சவருடைய ஆளு பிடிச்சா நிக்காது, பாத்துக்காங்க. நழுவி போயிரும். அடிச்சுட்டு வாங்க. போட்டு கர்நாடகா சிங்கம் கன்னடத்து பாபு இப்பொழுது பாடுகிறார். முதல் முறையாக ஒருவரை பிடித்து லாபகமாக அமைக்கிவிட்டார்கள். அருமையாக பாடியுள்ளார். இருவரை அடித்து வருவார். இப்பொழுது அவர் அணியில் இறக்க வேண்டும். ஆண்களை திரும்ப வருவார். வினோத் அவர்கள் இப்பொழுது நேரே உள்ளவரை அடித்து விட்டார். இளைஞர்கள் இப்பொழுது லாரன்ஸ் அவர்களை லாபகமாக பிடிப்பார்கள். பார்ப்போம். பிடிங்க. என்னைக்குதான் பிடிக்க போறீங்க? ஒரு நாளைக்கு பிடிங்க. வர போனா போது பிடிக்கிடு. நடந்து பார்ப்போம். சண்டை விட இது கபடி விளையாட்டு. மீன் பிடிக்காரு, கோழி பிடிக்காரு. நல்லா தடையிட்டு போயிருக்கோம். இப்ப பிடிச்சி உள்ள வச்சு வாடிடு. சிங்கம் சிங்களா இருக்கு. பாப்போம். அடிச்சுதான் வரணும். பிடிங்கப்பா. அந்த ஒரு தடவை பிடிங்க. சரி, ஒரு அப்படியே போச்சு. ஆஸ்பின் அடிச்சுட்டு வரும். இல்லை இப்படி கொடுக்கும். ஒரு சைடோட ஒரு சைடோட காலம் மட்டும் பார்த்துடுங்க. பிரபு அவர்கள் லாபகமாக இருவரை அடித்து வருவார் என எதிர்பார்க்கின்றோம். அடிங்க. ஒரு அடி 1.5 டன் வெயிட் இருக்கணும். பிடிக்கவே மாட்டாங்க. நீங்க சும்மா துணிஞ்சு அடிங்க. உள்ளே போயாச்சு. கிட்ட போலிய. அடுத்ததாக வினோத் அவர்கள் தப்புன்னு குடிஞ்சிடல. எனக்கு கபடியே பாடல. சேச்சேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மனசில் அழைத்து வந்து விட்டார். திருமணம் ஆன அணியினர் மிகவும் கண்விழித்து விட்டார்கள். இப்பொழுது சுறுசுறுப்பாக விளையாடுகிறார்கள். பாபு அண்ணா பாரு, எங்க அண்ணன் அங்க ஓடி வளைச்சாச்சு. செயின தொங்குது. அத்துறாம கேரண்டி கிடையாது.
விளையாட்டில் பங்கு பெறும் வீரர்கள் தங்களது நகைகளை பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். అయితేనే ఒత్త కాలు వెళ్ళి వచ్చేసి కాలు వెళ్ళి వచ్చేసి பின்னா பார்க்கலையா படலையா? சரி. நீங்க அப்படி ஒடுங்காதீங்க, இந்த சைடு வாங்க, இந்த சைடு வந்துரு. அப்படி ஒடுக்காதீங்க, ஒடுக்காதீங்க. டைம் ஓவரா எடுத்துட்டாங்க. ஓடி வந்து முட்டிருங்கண்ணே. முட்டணும் எங்க அப்படி பண்ண முடியும் தெரியலப்பா. விருந்துட்டு வந்த மாதிரி இருக்கு. போய் முட்டிருங்கண்ணே. உடனே 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 போட்டு போட்டு ஓடி போய் சொல்லலாம். அதை கோடி கிராஸ் பண்ணல. பாயிண்ட் இன்னொன்று எப்படி பாயிண்ட் கிடையாது. அவுட் ஆகிருக்கு பாயிண்ட் கிடையாது. உங்களது சந்தேகங்களை செல்வன் விசாரிடம் கேட்டுக்கொள்ளலாம். போட்டியின் விதிமுறைகளை ஒடுக்குங்கண்ணே, ஒடுக்குங்க. என்ன வராங்கண்ணே, தூக்கு தூக்கு வரத பாப்போம். நேரம் ஓடியாங்க, நேரம் ஓடியாங்க. பாப்போம். அவ்வளவுதான், குடிச்சா நின்றுவா. அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆஸ்வின் அவர்கள் இப்பொழுது இருவரை அடிப்பாரா குடிப்பாரா என்று பார்ப்போம். பார்ப்போம். குடிங்க, வரத பார்ப்போம். குடிங்க சும்மா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவுட். நடந்து முடிந்த கிறிஸ்து பிரபு விளையாட்டு போட்டியை மிகவும் சிறப்புற நடத்தி தந்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டி ஆரம்பித்து விட்டது. நடுவராக திரு விஷால் அவர்கள் உள்ளார்கள். உங்களது சந்தேகங்களை அவரிடம் மட்டும் கேட்கலாம். அவர்களுடைய இறுதியானது விறுவிறுப்பாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டி பழைய ஸ்பீடு. பழைய காலத்துல எப்படி விளையாடுவீங்க நீங்க? இப்ப ஸ்பீடே இல்லை. போட்டியில் விறுவிறுப்பு குறைவாக உள்ளது. அடிங்க அடிங்க. அவுட் அவுட் அவுட். விசால் ஜூட்டை இறுதியானது. இளைஞர்கள் இந்த முறையும் பிடிப்பாரா இல்லது அவர் அடிப்பாரா என பார்ப்போம். டைம் டைம் நேரம் விசால் பாத்துக்கா. தூக்கு 2 பேரும் அடிச்சுட்டு வரணும் பாப்போம். வசந்த் வயாம அவுட் ஆகிட்டே இருக்கான். இந்த டீம்ல உள்ள ஆளுநி, அதனால வயாம அவுட் ஆகுது. அடுத்து அஜித் அவர்கள் பாடியுள்ளார்கள்.
நீச்சல் அடி தூக்கு தூக்கு வசந்துட்டு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கோம். இது எல்லாம் ஆளுகிட்ட தான் போற பிடிக்க மாட்டேன். வந்தவரே பாடி வந்துள்ளார் என மக்கள் சொல்கிறார்கள். அவுட். அந்த டீம்ல நீங்க கேப்டன் அடிச்சாதான் உங்களுக்கு வெற்றி. இப்போ அது சரியான ஆள் நம்ம சுரேஷ் தான். பார்ப்போம். தூக்கு ஆட்டி ஆட்டி அவுட். வசந்த் இப்பொழுது அபாரமாக பாடியுள்ளார். வட எழுத்தல் இவர் தான் பரிசு பெற்றுள்ளார். அவுட். அவனுக்கு கையிலாம் அவ்வளவு பொத்துவே இருக்கு. அடுத்த ஆஸ்வின், இவர் கண்டிப்பாக இருவரை அடித்து வருவார். இவரை பிடிப்பார்கள். தலைவரை அடித்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி. சிங்கத்தை கூண்டுகள் வச்சு அமைக்கிட்டாங்க. 5வது முறையாக பாடி வந்துள்ளார். அந்த அணியில் வீரர்களே இல்லையா? நல்ல காலத்து தண்ணி வேறு பார்த்து. வாடி ஆரம்பம் பாபு அவர்கள் பதுங்கி பதுங்கி பாடுகிறார். பாபு நிக்கம். பாபு இப்பொழுது மாட்டுவார் என எதிர்பார்க்கின்றோம். தட்டிவிட்டார். ஏழாவது முறையாக பாடி வருகிறார். நடுவர் 7 முறை பாடலாமா? பாடி போங்க. பிடிங்கப்பா, அல்ல அடிங்க. மொத்தமா சேர்த்து பிடிங்க பாப்போம். வான் சொல்லிங்களே பிடிச்சிட்டாரு. நான் சொல்லதான் அடிப்பேங்க. ஒருவருமே இல்ல. மக்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள். நீங்கள் விளையாடுவது தாலாட்டு பாடுவது போல் உள்ளதாம். விறுவிறுப்பாக பாடவும். அவ்வளவுதான். சரியான பிடிப்பிடிக்கா. டான்ஸ் ஆடுதான். என்ன ஆட்டம் ஏதோ ஆயிட்டு.
பிடிக்கிற வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ரொம்ப ஆடுறாங்க போட்டு பாபு Snake babu. பாப்போம் நிறைய கிளம்பி கொஞ்ச நேரம் கேட்கணும் அதுக்குள்ள அவன் போட்டு முடிஞ்சு முடிஞ்சு போட்டு பாடுங்க 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 சொல்லியாச்சு சரி பாடியாங்க பாடியாங்க இளைஞர்கள் கவனமாக பாடுகின்றார்கள் காலம் தரவோடு தந்து போடுகிறார் பாத்தீங்களா ஆஸ்வின் அவர்கள் இப்பொழுது ஓடி ஓடி அடிக்கிறார் யார விட்டு நடுவர் சொல்லுங்க ஒரு ஆள் அவுட் ஒரு ஆள் அவுட் நடுவர் சொன்னா யாரும் இவரு பேசக்கூடாது நடுவருக்கு ஒரு மரியாதை கொடுங்க ரேபின் அவர்கள் இப்பொழுது அபரமாக பாடி வந்துள்ளார் யார்தான் இருக்கா தினேஷ் போங்க சட்டம் பயங்கரமா இருக்கு அடிச்சுதான் வரணும் ஒரு ஆளே அடிச்சுட்டு வாங்க இருக்குது ரெண்டு பேர் வாங்க போட்டு 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 வாங்க வாங்க பாடியாங்க பாடியாங்க மனோஜ் அவர்கள் மட்டுமே உள்ளார் மனோஜ் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய அணியின் வீரர்களுக்கு பலம் சேர்ப்பார் என பார்ப்போம் ஒருவரையாவது அடித்து வரவும் குடிச்சா பிடிக்கிட்டு அடி வேற வழி இல்லை சிங்கிள் சிங்கிள் கால பிடிச்சா படி கால் வெளியே அவுட் எத்தனை பாயிண்ட் ஆயிருக்கு சங்க தலைவர் வந்து விட்டார் சிங்கம் போல் இப்பொழுது இருவரை அடித்து செல்வார் அவன் பிடிச்சது டக்குனு முன்னாடி வசந்த் அவர்கள் வசந்த் ரொம்ப யாருப்பாத பாத்துக்கோ அங்க பின்னாடி டீல் பேசியாச்சு முதல்ல கையை பிடிக்க வசந்த் சரியா இருக்கும் வந்துரு அடுத்தது சரி யாராவது ஒரு ஆள் போங்க ஆஸ்வின் அவர்கள் இப்பொழுது அபாரமாக பாடி சென்றுள்ளார் சவுண்டே வரமாட்டேங்குது ஆஸ்வின் வந்து இவனை காலை பிடிச்சா அடித்து புறமும் பிடி கொடுத்து விடாமல்
அடுத்ததாக அணியின் கேப்டன் லாரன்ஸ் அவர்கள் செல்கிறார். கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பாரா இல்லை பிடி கொடுப்பாரா என பார்ப்போம். புத்தாண்டு விளையாட்டு போட்டியை மிகவும் சிறப்புற நடத்தி கொடுத்த நமது ரீட்டகா அவர்களுக்கும் மரியா ராஜ்குமார் அக்கா அவர்களுக்கும் எங்களது நன்றியினையும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இனிதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே தூக்கு எப்படி தூக்குன்னு பார்ப்போம். அப்படி அவ்வளவுதான். அப்படி பிடிச்சாதான் அங்கே வெட்டிடுவான். பார்த்து பிடி கொடுத்துறாத பையன் அப்படி தொட்டாமல் ஓடி வந்துரு. டான்ஸ் ஆடுவாரு. காலே பாருங்க ஆடும். எல்லாரும் கால தொட்டு தொட்டு முத்துங்க. தள்ளல இல்ல அவன்ல வெடி போட்டான். அவன்ல வெடி தள்ளல இல்ல. பாடி போயிட்டார். அதுல மனோஜ் அஸ்வினி 2 பேர் யாரோ ஒரு ஆள் தொடணும். அவன் மனோஜ் காலை பார்க்க அவன் காலை பார்க்க அவனும் தெரியும். ஆஸ்வின் அவர்கள் இப்பொழுது பாடி வந்துள்ளார். இடுப்பை தூக்கணும். ஒன்னு பேச கூட இல்ல. ஆமா போ ஓட்டுற இல்ல. ஆமா அங்க வந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்து சேரை எடுத்துட்டு போயிருங்க. சும்மா அப்படி பேராயிங்க. சேர் எடுத்து அந்த நம்ம செட்டுக்குள்ள போட்டுருங்க. விளையாட்டு முடிந்த பின்பு உங்கள் அருகில் காலி சேர் இருந்தாலும் அதையும் எடுத்துட்டு போய்விடுவோம். ஒருவருப்பாக பாடி ஒருவரை அடிக்காமல் போய்விட்டார். காலு மட்டும் பார்த்துக்கோ. வந்துரு எப்படியா தூக்கணும். தூக்கல வழிய பார்க்கணும். பையா போய் அவசரப்பட்டு போட்டி இப்பொழுது முடிந்துவிடும். இருக்கக்கூடியவங்க இருந்து விளையாட்டு போட்டியை கண்டுகளித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்நேரம் வரை இந்த போட்டியை
கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினையும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காத்து மாதிரி ஓடுதான் லைன் உள்ளுக்கா அது எப்படி அவன்கிட்ட கேட்ட மேல் மட்டும் அவன் அசாத்தியம். ஐயா அவசரம் அஜித் அண்ணல வரணும், அஸ்வின் அண்ணன் வந்திருக்காங்க. அவர்கள் கரங்கி கரங்கி பாடுகிறார். ஆடுங்க ஆடுங்க. மறந்துடுவான். அஜித் நீ இறக்க முடியாது, அஸ்வின் இறக்க. இதோ வினோத் அவர்கள் விறுவிறுப்பாக பாடி தனது வீரத்தை காண்பிக்கிறார். ஏய் எப்படியா தூக்கணும். நெல்லிக்கட்டில் ஓடுறாய். அபாரமாக விளையாடி விட்டார். இல்ல 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 ஒண்ணுதான் கிட்ட வரலப்பா, தொடல. 17 நிமிஷம் இது இன்னொரு வீடியோ இருக்கு. லாரன்ஸ் அவர்கள் இளைஞர்களை லாபகமாக தூக்கி வருவாரான பார்ப்போம். ஒரு தடவை பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு தடவை பிடிங்க பார்ப்போம். இதுல மனோஜ் எப்படி தொடணும், மனோஜ் தொட்டா சரியா வரும். வெற்றிய தோல்வியோ தூக்கிடணும், வெற்றிய தோல்வியோ தூக்கிடணும். திரும்ப போறாளா போன வசந்த கொண்டு போ. காலம் பிடிக்கூட, இடுப்பை பிடிக்கணும், இடுப்பை பிடிச்சாதான் தூக்க முடியும். அதுக்குன்னு வேற பாடவே இல்லை வந்தானப்பா. சண்டை விடாங்க, தூக்கு தூக்கி டாகுடி டாகுடி நடுவார். அவ்வளோ பேர் அவுட்டு. நடுவார் அவுட்டாக பாடவும். அண்ணனிடம் சிக்கிக் கொள்ளாதே. இங்க நல்ல அடிலாம் வாங்கியிருக்க. இதோ சீலன் அவர்கள் இப்பொழுது அபாரமாக பாடி சென்றுள்ளார். விளையாட்டு முடியும் போதுதான் கோடு போடணும். நான் 2 பாயிண்ட் தான் எடுக்க வேண்டியிருக்கு. நேராகி விட்டது. வீட்டுல போய் மக்கள் காப்பிலாம் குடிச்சிட்டு வரணும். அடுத்ததுக்கு போட்டாங்க போட்டாங்க. விட்டுரு நாளைக்கு வேலை போகணும். எப்படி முடிஞ்சா எப்படி கேப்டன்
கையை ஏன் தூக்கி விட்டேன் சரியா பிடிச்சா கவனம் இனி கவனமாயிரு அடுத்ததாக லாரன்ஸ் அவர்கள் இப்பொழுது பசங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, இப்போ நடக்கும். சிரிச்சே பிடிப்பாங்க. என்னப்பா இங்க வந்து கபட் என்று பாடவும் அசாத்தியம் அடிக்கலாம் விரைந்து பாடவும் நினைக்கிறேன். சொன்னால மட்டும் நீ அடிச்சுட்டு போய் வேற யாரும் அடிக்காத. வா 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 கதகளி ஆட்டம் கொழுக்கு வரத பாபம் 4 வதி அடிக்கணும். இல்லை நீ வெளியே போவாத, எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் ஒன்னோடி முடியும் விளையாட்டு. பாப்போம் தூக்கு கொஞ்சம் கை தட்டினா தூக்கிடுவாரு, அடிச்சிருவாரு. எல்லாம் தட்டுங்க, ஜோரா விளையாட்டு முடிய போகுது. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, சுறுசுறுப்பு வந்துருக்கு. அஜித் அவர்கள் இப்பொழுது பிளான் பண்ணி விட்டார்கள். உடல மனோஜா ஏற்பின் அவர்கள் அபரமாக பாடி சென்றுள்ளார். புட்டா முடிக்கிறார். புட்டா நம்மடுமா என பார்ப்போம். சத்தமிட்டு பயங்காட்டுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவுட் 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 அவ்வளவுதான். நேரம் எவ்வளவு நேரம்? அதுக்கு ஆஃபர் இருக்கு. 5 பவுன் நகை யாருக்கு பார்ப்போம். கவனமாரி பெருமாட்டி விடுவார்கள் எதிர்பார்க்கின்றோம். உள்ள ஏறி வந்து விட்டார். பார்ப்போம். ஜனரனை இப்ப தூக்க போறாங்க. பிடிங்க ஜனரனை பிடிங்க, வரத பார்ப்போம். ஒரு பாயிண்ட் தானே. அடுத்த வருட போட்டியும் இவரே நடத்தி தருமாறு இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நிரந்தர நடுவராக இவரை நாங்கள் நியமித்து விட்டோம். தூக்க தூக்க 7 பேர் நீங்க ஒரு ஆளா பிடிக்கிறீங்க. என்னப்பா நீங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி பிடிப்போம் தெரியுமா? எங்க விளையாட்டை ராமபுரம் யூடியூபில் பார்க்க சந்தேகம் இருந்தாங்க. புன்னகை மன்னன் இதோ பாடி உள்ளார். பாட மாட்டார், சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. வசமா முன்னெல்லி போடு. அப்படி டக்குன்னு தூக்கணும். நடுவர் வெற்றி பெற்று எவ்வளவு நேரம் இருக்கு நடுவர்? 5 பாயிண்ட் இருக்கா? இருவருக்கும் மிகவும் டஃப்பான விளையாட்டாக ஆகிவிட்டது. விசலனே இங்க எத்தனை பாயிண்ட் ஜெயிக்கணும்?
லாரன்ஸ் அவர்கள் மீண்டும் தன அணிக்கான பாயிண்ட் எடுப்பதற்கு மிகவும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார். இவரை பிடிப்பதற்கு இளைஞர்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சிக்காது வகையில பார்த்துக்கா. அடுத்ததாக வினோத் அவர்கள் இருகரம் ஊப்பி பாடி தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட வந்துள்ளார். ஒரு ஆளை எப்படி அடிச்சுட்டு போயிடுறாரு பார்ப்போம். எங்க அண்ணன் ஜிங்கம் இப்ப பாரு பாரு அவுட் அவுட் முடிஞ்சு தினேஷ் அவுட். என்னாச்சு நடுவர் நடுவர் கரெக்டா சொல்லுங்க. சரி பாட்டு போட்டு எத்தனை நேரம் அவுட் ஆயிருக்கான் ஒன்னும் அவுட் ஆயிருக்கான். பாபு அவர்கள் பாம்போல பாடி வந்துள்ளார். விரைந்து முடியுங்கள். டிராலருக்கு பார்ப்போம். வெற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ ரெண்டு பேரும் சரிசமம் சரிசமமாக உள்ள நிலையில் ஒரு வாட்டி அவுட் ஆகுனாங்க. அஸ்வின் இப்பொழுது பாடி வரவுள்ளார். நடுவருக்கு விதிமுறைகளை புக் எடுத்து கொடுங்க. முதல்ல இந்த கபடி புக் எடுத்து கொடுத்து அஸ்வின் இனி எல்லாரும் வெளிப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த மாடு எங்க கை வைக்கணும்னு. இளைஞர்கள் முன்னணியில் உள்ளார்கள். வெற்றி வாய்ப்பு இளைஞர்கள் பக்கமே பிரகாசமாக உள்ளது. ரெண்டே பாயிண்ட். ஜெயிச்சா கிரைண்டர் இல்லன்னா மிக்ஸி, தோத்தா மிக்ஸி. பாத்துக்கோங்க. கபடியில் ஜெயிச்சா உங்களுக்கு வெட் கிரைண்டர், தோத்தாலும் மிக்ஸி உண்டு. போட்டு போட்டு சங்க தலைவர் இப்பொழுது அபாரமாக பாடி வந்துள்ளார். உள்ளே வந்துட்டு இருட்டாகி விட்டதால் கவனமாக பாடவும். எங்க அண்ணா இப்ப பாருங்க ஒரு 4 பேர்த்த ஒத்தெழுதிட்டு வருவாரு. அடிக்கிற வரத பாப்போம். அடுத்து நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். மீன் கடை போல குழம்பு மாதிரி குட்டி அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு முடிஞ்சு அவுட் அவுட் தான். எவ்வளவு நேரம் ஒரு பாயிண்ட் எடுத்தா இளைஞர்கள் வெற்றி, 2 பாயிண்ட் எடுத்தால் திருமணம் ஆன எங்க அணியினர் வெற்றி. பாப்போம் பாப்போம். கஷ்டப்பட்டு இருக்கு. 5 வருஷம் படிச்சிருக்கு புக்க திறந்து.